அன்பு ஜோதிட சொந்தங்களே வணக்கம். தாய் தந்தை குரு தெய்வத்தின் ஆசிகளுடன் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வர்க்கம் மூர்த்தி. இன்று நாம் காண இருப்பது விசுவாவசு வருடத்தோடைய ஆவணி மாதத்திற்கான மேஷ ராசிக்கான பலன்கள். இந்த மேஷ ராசிக்கு இந்த ஆவணி மாதத்துல எத்தகைய சாதகமான விஷயங்களும் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதை விரிவா நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல இந்த ஆவணி மாதம் துவங்குவதற்கு முன்னாடியே சில மேஷராசி நண்பர்கள் உடல் உபாதைகள், உடல் சோர்வு, அயற்சி, திட்டமிட்டபடி அனைத்து வேலையும் செய்ய முடியாம ஒரு தவிப்பு, இந்த மாதிரி சூழலை சந்திச்சு கொண்டிருப்பீங்க. அந்த மாதிரி நபர்கள் அந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கு. அப்போ என்ன நடக்க போகுது இந்த ஆவணி மாதத்துல அப்படின்னா, உங்களோட உடல் உத்வேகத்தோட செயல்பட போது, நீங்க நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் செய்யறதுக்கு உங்க உடல் ஒத்துழைக்க போது, முயற்சிகள் அனைத்தும் திட்டமிட்டபடி செய்ய போறீங்க. அதை எல்லாத்தையும் கணக்கிட்டு உங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலும் மேலும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள அனைத்து முயற்சிகளும் எடுக்கக்கூடிய அற்புதமான நன்னாளா இந்த ஆவணி மாதம் இருக்கு. அதை பயன்படுத்தி மேலும் வாழ்க்கையில உயர வேண்டும் என்பதே இந்த ஆவணி மாசத்துல மேஷராசி நண்பர்களுக்கு என்னுடைய முதல் அறிவுரை. அடுத்தபடியா மேஷராசிக்கே உண்டான ஒரு கோபம், சட்டுன்னு கோபப்படக்கூடிய இயல்பு கொண்ட மேஷராசி நண்பர்கள் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்ற வித்தையை கண்டிப்பா கற்றறியணும். இது வாழ்க்கையோடைய பயணத்துல சில நபர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல அதை எந்தெந்த இடத்துல கோவப்படணும், எதுக்காக கோவப்படுறோம், எந்த கோபம் நமக்கு பயன் கொடுக்குது, எந்த கோபம் நமக்கு பயன் தரல அப்படின்ற ஒரு விரிவான ஆய்வுகளை தன்னோட வாழ்க்கையில பார்த்துட்டே வந்திருப்பீங்க. அந்த மாதிரி நபர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி தன்னுடைய வாக்கு சாதுரியத்தால எப்படியெல்லாம் மேன்மை பெறணும் அப்படின்ற ஒரு வித்தையை தெரிஞ்சு வாழ்க்கை பயணத்தை பயணிச்சுட்டு இருப்பீங்க. அது மாதிரி விஷயங்களை அறிஞ்சு கொள்ளாத நபர்கள், இனிமேதான் அந்த மாதிரி பாடங்களை படிக்கக்கூடிய நபர்களா இருக்கக்கூடியவர்கள் விரைவில் தங்களுடைய கோபத்தினால் எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்து வாக்கு சாதுரியத்தாலும் பலரோட இயல்பா பேசியும் தங்களுடைய தேவைகளையும் அனைத்து விஷயங்களையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்றது மேஷராசி நண்பர்களுக்கு நம்ம முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அடுத்து, நீண்ட நாட்களா குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்த தம்பதிகள், கல்யாணமாகி 6-7 வருஷம் ஆகியும் திருமண வாழ்க்கையில அடுத்த கட்டமான குழந்தை என்ற வாய்ப்பை பெறாம மருத்துவ ஆலோசனைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவர்களோட ஆலோசனைகளும் அவர்கள் அளிக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளும் அதற்கான பரிசோதனை முயற்சிகளும் அனைத்தும் தகுந்த முறையில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கு. அத்தகைய சூழலை பயன்படுத்தி